வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி டேரட் கார்ட் ரீடர் லீ நியூஸ் சேனலுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 11வது மாதம் விசாகம் அனுஷமுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் ஓடுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேஷராசிக்கு வந்து கார்டு நம்பர் 11 த ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. கொஞ்சம் போராட்டமான நாளாக இருக்கும். 30% பாசிட்டிவ் இருக்குது. தேவையில்லாத முடிவுகளை, அதாவது ராங் டிசிஷன் இருக்கக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுவீங்க. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ட்ரிகர் பண்ணினாங்கன்னா நீங்கள் அதுக்காக போயிட்டு அதை தப்பான முடிவு எடுத்துடாதீங்க, சரிங்களா? மற்றபடி இன்றைக்கி நார்மலான டேயாக இருக்குது, கவனமாக கையாளுங்க. ரிஷபம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமஸ்காரம். ரிஷபம் பார்த்தீங்கன்னா 21 கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு அப்படின்னு இருக்குங்க. 90% பாசிட்டிவாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கும். வேலையிலேயாகட்டும் இடத்துலையாகட்டும் அது வந்து நல்லா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவும் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கான முயற்சியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மிதுனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமஸ்காரம். மிதுனம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 5 த ஹெரோபேண்ட் வந்திருக்கு. கடவுளோட ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களோட தேவையான விஷயம், படிப்பு விஷயமா இருக்கட்டும், இல்லை வேலையில் இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பண வரவு இருக்குங்க. 75% பாசிட்டிவ் இருக்குது. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான நேரம் இருக்குது. அது பக்கத்துலையாவது எங்கேயாவது போவீங்க. அது கொஞ்சம் உங்கள் மன அமைதியை கொடுக்கும், சரிங்களா? கடகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 2 த ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்குங்க. தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸ் வரும். நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 90% பாசிட்டிவாக இருந்தாலும் தேவையில்லாதவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால உங்களோட முடிவை தப்பாக எடுத்து மாட்டிக்காதீங்க. மற்றபடி இன்றைக்கி நல்லா இருக்குது. ஏதோ ஒரு விஷயம், உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி தெரியும். உங்களுக்கு மறைக்கப்பட்ட விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி தெரியும். கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. 90% பாசிட்டிவாக இருக்குது. தேவையில்லாத பேட் இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் மனசில் ஏற்றிக்காதீங்க. சிம்மம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிம்மம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 5 த ஹீரோபென்ட் வந்திருக்கு. ஸ்பிரிச்சுவலான டேயாக இருக்கும். 75% பாசிட்டிவாக இருக்குது. உங்களோட படிப்பில், உங்கள் வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதாவது படிப்பில் நல்லா போவீங்க, நல்லா கொண்டு போவீங்க. உங்கள் படிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. கொஞ்சம் புதுசாக உங்களுக்கு ஒப்பந்தம் இந்த மாதிரி வேலையிலையோ இல்லை அந்த மாதிரி ஒப்பந்தம் போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நல்லா இருக்குங்க. 75% பாசிட்டிவாக இருக்கும். கன்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமஸ்காரம். கன்னிக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 15 த டெவில் கார்டு வந்திருக்கு. தேவையில்லாத டேஞ்சரஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போட அதனால் உங்கள் பேர் கெடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப சுயநலமாக யோசிப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க, ஓகேங்களா? 40% பாசிட்டிவ் இருக்குது. பண வரவு இருக்குது. பட் பேருக்கு எடுத்துக்காதீங்க. துலாம்க்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. துலாம்க்கு கார்டு நம்பர் 20 த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. 90% பாசிட்டிவாக இருக்கும். அது புது பிறப்பு எடுத்த மாதிரி இருக்கும். உங்களோட பழைய இதில் வந்து நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கான பெனால்ட்டியாகவும் இருக்கும் இன்றைக்கி. ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கு ரிவார்ட்ஸும் கிடைக்கும். ஸோ உங்களோட வேலை செய்கிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இன்றைக்கி 90% பாசிட்டிவாக இருக்குது. நல்லாயிருக்கு உங்களுக்கு. விருச்சிகம்க்கு வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எதாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். சிவாய். கார்டு நம்பர் 20 த ஜட்ஜ்மெண்ட் கார்டு இருக்குது. ஒரு புது பிறப்பு பிறந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைப்பீங்க. எதாக இருந்தாலுமே ஒரு 2 நாள் தள்ளி போடுங்க. சந்திராஷ்டிரமம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 90% பாசிட்டிவ் இருக்குது. புது விஷயத்தில் எதுவும் கை வைக்காதீங்க. இருக்கிற விஷயம் அப்படியே போயிட்டுருக்கட்டும், ஓகேங்களா? தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
தனுசுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 16 த டவர் வந்திருக்கு. கொஞ்சம் மன உளைச்சலான நாள். 25% பாசிட்டிவ் தான் கிடைக்கிது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் கொஞ்சம் நெகட்டிவாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்காக அந்த அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. இல்லைன்னா உங்களோட மன நிம்மதியை நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். நார்மலாக இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. மகரம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மகரம்க்கு கார்டு நம்பர் 16 த டவர் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. உங்களுக்கும் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு கவலைகள் இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாதனால நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கீங்க, மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. 25% தான் பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக கொஞ்சம் மனசை தளர விடாதீங்க. அதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களோட உடல்நலத்தை தான் பாதிக்கும். ஸோ கவனமாக இருங்க. கும்பம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 9 த ஹெர்மிட் வந்திருக்கு. பெரியவங்க ஆசீர்வாதம் நிறையாவே இருக்குது. உங்களுக்கு 65% பாசிட்டிவான கார்டு. அதாவது ஒரு தியான நிலை அந்த மாதிரியெல்லாம் இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் உங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாம். தேவையில்லாத இடத்துல நம்ம வார்த்தை விடாமல் இருக்கணும். சொந்த பதத்துக்குள்ளே ஒரு நெருக்கம் இருக்குங்க. நல்லா இருக்குங்க இன்றைக்கி நாள் உங்களுக்கு. மீனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 11 த ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்திருக்கு. கொஞ்சம் செல்ஃப் அவேராக இருக்கணும். தேவையில்லாத இடத்துல புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி டேட்டு. தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இதெல்லாம் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்துறது உங்களுக்கு நல்லது. இன்றைக்கி 30% தான் பாசிட்டிவ் இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தவறான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் மித்தவங்க போடுற ப்ரெஷர்னால். ஸோ நீங்கள் கவனமாக கையாளணும். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.